அன்பார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். உங்களோட பேசி சிவகுமார், ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் அக்ரி ஃபார்ம்லேண்ட் கன்சல்டன்ட். அட்வர்டைஸ் நம்பர் 679, total extent 4 acre 80 cent. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம், நார்த்து திருநெல்வேலி, மதுரை, கோயில்பட்டி, கயத்தா ரூட் வழியே வரும்போது திருநெல்வேலிக்கு முன்னாலே 26 கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது. நல்ல ஒரு பாரம்பரியமான கிராமத்துக்கு பின்பக்கம் ஆற்றுப்படுகையோட தனிப்பாதையில் இந்த பூமி 4 ஏக்கர் 80 சென்ட் இருக்குது. கிராமத்துக்கு பின்பக்கம் தெரு வழியாக இந்த இடத்துல என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போய்க்கலாம். லாரி, டிராக்டர் நம்ம ஃபார்ம் ப்ராடியூஸு கொண்டு போகணுன்னா ஆற்று படுகை ஓரத்தில் கவர்மெண்ட்டு மண் பாதை தனியாக இருக்குது. அதை இந்த வீடியோவில் பின்பக்கம் காமிக்கிறோம். இது சிற்றாற்று ஆறு, அந்த ஆற்று படுகை ஒட்டி ரோடு இருக்குது. பாருங்கள், நல்ல பெரிய ஆறு. மழை காலத்தில் ஃபுல் வால்யூம் வந்து இதில் தண்ணி வரும். அப்போ ஆற்று படுகையை ஒட்டி நீங்கள் இந்த மாதிரி இடத்துல 100% ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆடை குளிப்பாட்டதுக்கும். பாருங்கள், இந்த பாதை சிற்றாட்டு ஒட்டி இந்த பாதை இருக்குது. நம்ம இடத்து வர தனிப்பாதை இருக்குது. லாரி, எல்லா டைப்பான வெஹிக்கிளும் இந்த இதில் கொண்டு வரலாம். பாருங்கள், நல்ல தண்ணி நீர்வளம் உள்ள ஏரியா. போர் போட்டால் ஒரு 200 அடிக்குள்ளே போர் போட்டாலே நம்மளுக்கு நல்ல சஃபிஷியண்ட்டாக தண்ணி கிடைக்கும். ஏற்கனவே மெட்டல் ரோடு போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் தூந்து போச்சு. பொதுவாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ரோடை மக்கள் சரியாக பராமரிக்கிறதில்லை. முள்செடியெல்லாம் வளர்ந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சால் யாரும் வெளியூர்காரங்க வரக்கூடாதுன்னே தீர்க்கமாக முடிவெடுத்து ரோடை மட்டும் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல குப்பை கூடங்கள் போடுவாங்க, பாதையை மறிப்பாங்க. அந்த இடத்துல தான் விவசாயம் பண்ணணும்னு நினைப்பாங்க. கவர்மெண்ட் இடம், புறம்போக்கு இடங்கள்லாம் ஆக்குப்பை பண்ணிவிட்டு விவசாயம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. திருநெல்வேலி சிட்டியிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு 20-21 கிலோமீட்டர் தான். ஈஸியாக 2 வீலரில் வர்ற மாதிரி வரலாம். அதோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி பார்க்கு, கங்கைகொண்டான் ஐடி பார்க்கு, சிப்காட்லேருந்து மினிமம் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம லேண்டு. பாருங்கள், ஆடு மேய்ச்சலுக்கு ஏற்ற இடம். நல்ல மண்ணுடைய ஆழலாம் நல்லா இருக்குது. இதில் அக்ரிகல்ச்சர் டேரிஃப் எலக்ட்ரிசிட்டியோட ஒரு கிணறு, ஒரு பங்கு கிணறு இருக்குது. கரண்ட் இருக்குது, கிணறு இருக்குது, பங்கு கிணறு ஷேரிங் உள்ள கிணறு இருக்குது. கிழக்கு மேற்கும் வேலி போட்டிருக்கிறாங்க. நம்ம தெற்கு வடக்கு பகுதி தான். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குறது கிழக்கு பக்கம் உள்ள செயின்லிங் ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், நம்ம இடத்துக்கு கிழக்கு பக்கம் ஒரு அழகான போர் போட்டிருக்கிறாங்க. சிற்றாத்து படுகை ஒட்டி இருக்கிறதுனால தண்ணி ஈஸியாக கிடைக்கும். நம்ம இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள், கிராமத்துக்கு பின்பக்கம் தான் வேலையாட்கள் ஈஸியாக கிடைப்பாங்க. ஏன்னா குக்கிராமம் இருக்கிறதுனால வேலையாட்கள் ஈஸியாக கிடைப்பாங்க. டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது. ரெவன்யூ ரெக்கார்டு பக்காவாக இருக்குது. கரண்ட் சேல் டீடு 2022. நம்பர் ஆஃப் சைன் ஹோல்டர் ஒருத்தர் தான்.
பட்டா கரண்ட் ஸ்டேட்டஸ் 2022 வரை கரண்ட் அப்டேஷன் இருக்குது. இதில் பாருங்கள், நல்ல ஒரு சின்ன கிணறு. இந்த கிணறை கொஞ்சம் ஆழப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் தண்ணி ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழி பண்ணை வச்சா கூட தண்ணி ட்ரிங்கபிள் வாட்ரு இபி சர்வீஸ் இருக்குது. இந்த பின்பக்கம் ஒரு இபி சர்வீஸோடு ஒரு சின்ன கிணறு இருக்குது. தேவைன்னா அதையும் முயற்சி பண்ண வாங்கிக்கலாம். 2 சர்வே நம்பர் ஃபுல் எக்ஸ்டென்ட்டில் அப்படி நம்ம வாங்கியிருக்கிறோம். டோட்டல் பெரிமீட்டர் 565.2 மீட்டர் டோட்டல் பெரிமீட்டர். அதில் கிழக்கு மேற்கு பக்கம் அதிகமாக ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி ஒரு 300 மீட்டர் தான் நம்ம ஃபென்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக தீவனப்புல் போடுறதுக்கு ஏற்ற பூமி. இது பங்கு கிணறு. இது நம்ம இடத்த ஒட்டி உள்ள பங்கு கிணறு. நம்மளுக்கு பாத்தியம் உண்டு. கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ 2 லட்சம் ரூபாய். மார்க்கெட் வேல்யூ 5 மடங்கு அதிகமாக கேட்குறாங்க. ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா எதிர்பார்க்குறாங்க. தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் எவ்வளோ ஏக்கர் என்ன விலை சொல்கிறாங்க அப்படின்னு தீர்க்க விசாரிச்சுட்டு டைம் இருந்தால் நேரடியாக பார்க்க வாங்க. வெளியூர்லேருந்து வாரன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துட்டு கடைசியில் வராமல் போயிடுறாங்க. வராமல் இருக்குது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராமல் போகிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுது. சரியா? பலதரப்பட்ட மனிதர்களுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்குது. அதனால் வெளியூர்லேருந்து வர நபர்கள் மறக்காமல் கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணுங்கள். சொன்ன டைமுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நல்லது. இதுவும் கிழக்கு பக்கத்தில் உள்ள வேலி. நம்ம இடத்த ஒட்டி கோயில் இருக்குது. சுடுகாடோ இடுகாடோ இல்லை, கோயில் மட்டும்தான் இருக்குது. கிராமம் இருக்குது, ஆற்றுப்படுகை இருக்குது. ஹைவேஸ்லேருந்து ஈஸியாக நம்ம கிராமத்துக்கு பஸ் இருக்குது. கிராமத்துக்கு பின்பக்கமாக இருக்கிறதுனால வேலையாட்கள் ஈஸியாக கிடைப்பாங்க. இந்த மாதிரி பூமி சமீபத்தில் எங்கேயுமே இல்லை. கிராமத்தை ஒட்டியே இடம் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ரேட் இருந்தாலும் கூட வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். மண் வளம், நீர் வளம், வேலையாட்கள் ஈஸியாக கிடைக்கிறது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. ஹைவேஸ் பக்கமாக இருக்குது. டாக்குமெண்ட் கிளியர் டாக்குமெண்ட்டு. பட்டா கரண்ட்டில் இருக்குது. சைன் ஹோல்டர் ஒருத்தர் தான். இது நம்ம இடத்துக்கு மேற்கு பக்கம் உள்ள பகுதி. பக்கத்திலே ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு அழகான கோயில் இருக்குது. பாருங்கள், நம்ம இடத்துக்கு என்ட்ரன்ஸில் வரக்கூடிய கோயில். இது ஒரு பாதை. ரெகுலராக எங்கள் யூடியூப் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. வருங்கால சந்ததிகள் நல்ல நஞ்சில்லாத உணவு கிடைக்கிறதுக்கு நம்மளை உதவி செய்வோம். யூடியூப் சேனல் பார்த்ததுக்கு நன்றி.